பாசம் வைத்து மோசம் போகும் ரிஷப ராசி நேர்களுக்கு கையிலேயே காசு தங்கலையே நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் என்ன சொல்ல போகுது குருஜி? மிகச்சரியா சொன்னீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்மையும் அதுதான். ஆனா அவங்க இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்கு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்துல. குரு பகவான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ பார்க்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அவங்களுக்கு. அப்போ அவருடைய பார்வை பலனும் இருக்கு. அதை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக மாறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதன் மூலமாக இடமாற்றம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அந்த ரிஷபராசிக்காரன் போகும்போது 3ஆம் இடத்துடைய பலனை சொல்ல வேண்டியிருக்கிறது. அடிக்கடி பிரயாணங்கள் நிகழும், சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட்டு விலகும், பெரிய ஆபத்து வராது. ஏனென்று சொன்னால் சனி பகவான் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன், அதனாலே எதையும் மீண்டு வந்துவீர்கள். அசுரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ராசியில் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த குரு பயிற்சியிலேயே அதிகமாக யாரிடமும் அன்பும் இரக்க சிந்தனையும் கொள்ளாமல் பக்குவமாக பணிவோடு பொறுமையாக நிதானமாக நடந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்படும். கையிலே காசு வரும்போது அதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் கடலில் நீரில் கரைத்த பெருங்காயம் போல் ஆகிவிடும். அதனாலே நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அந்த குருபரிய பார்வை பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும், விட்டு போன பொருட்கள் மீண்டு வந்து சேரும், பழையன கழிதல் புதியன புகுதல் என்று சொல்லும் அளவுக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும், ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இப்படி சென்று வருவீர்கள், குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைவீர்கள். இருந்தாலும் பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் சற்றே கவனக்குறைவு ஏற்படும். பழக்க வழக்கங்களிலே நிதான போக்கு அவசியம். கொடுக்கும் வாக்கை சரியாக கொடுக்க வேண்டும். முடிந்ததான் கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்திட வேண்டும். வாக்குவாதங்கள் கூடாது. இது மாதிரிலாம் கொண்டு வரணும். இது மாதிரி பார்த்துட்டு வாங்க. அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்ல நிலைமையில வரப்போகிறது. அது இல்லாமல் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பழைய பழக்க வழக்கங்கள் மீண்டும் தொடரும். இப்போ ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, டச்சு இல்லாமல் இருந்திருக்கும், அது திருப்பி இப்போ ரினிவல் ஆகிடும். அப்போது அதனாலேயே உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன்றனால மகாலட்சுமி தான் அவங்க சுக்கிரனுடைய அதிதேவதை சொல்லப்பட்டிருக்காங்க. மகாலட்சுமி மட்டும் இல்லை, முருகப்பெருமானுடைய தேவியர் இருவரிலே வள்ளியம்மை என்று சொல்லக்கூடிய வள்ளி அந்த அம்மனும் சுக்கிரனுக்கு அதிதேவதையாக சொல்லப்படுகிறார்கள். எனவே லட்சுமி நாராயண பெருமாளையும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையிலேயே வழிபட்டு வருவது மிகவும் சிறந்தது. சுமங்கலிகளுக்கு நிறைய வயதில் மூத்த சுமங்கலிகள், அவங்க சுவாசினின்னு சொல்லுவாங்க, அந்த சுவாசினி பெண்களுக்கு அடிக்கடி வெள்ளிக்கிழமையிலே தாம்பூலம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்கள் முதியோர் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு உணவு நீர் கொடுத்து வரலாம். அணியும் ஆடைகள் இல்லாமல் இருந்தால் அதை வாங்கி கொடுக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் தான தர்மங்களாக சொல்லப்படுது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளிலே பெருமாள் கோயில் சென்று வரலாம், முருகர் கோயில் சென்று வரலாம். இது இரண்டையும் வழக்கமாக கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் செய்து வந்தீங்கனாலே அந்த குருவுடைய பார்வை பலனும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராத விஷயங்களுமே நடக்கப் போகிறது. இதெல்லாம் நீங்கள் கவனித்து நடந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் பெரிய மனிதருடைய நட்பு கிடைக்கும், அதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு விஐபியாக இருக்கலாம், விவிஐபியாக இருக்கலாம், திடீர்னு கூட அமையும். அது அந்த நேரத்தில் நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த வாய்ப்பை எப்பயுமே எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலுமே அதை நழுவ விடக்கூடாது. வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் அப்படின்றது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ரிஷபராசிக்காரர்களுக்கு பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும், முன்கோபத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸாக இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் தளர்த்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. இருந்தாலும்
நீங்கள் மாறக்கூடிய இடத்தை வைத்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையப் போகிறது. கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வரும். அதன் மூலியமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அது உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் என்று சொல்லி, இந்த நான் சொன்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதையெல்லாம் கவனமாக சிறப்புடன் செய்து முடித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவீர்கள். இந்த குரு பயிற்சியிலே நல்ல நிலைமைக்கு வந்து எல்லோராலும் ஆஹா இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான்ப்பா, அந்த அவங்க கூட ரொம்ப அந்த கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி இப்போ எப்படி வந்துட்டாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்படும் வகையிலே உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போறீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.